சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பர் 30க்கு பிறகு வங்கி கணக்குகள் செயல்படாது அப்படிங்கிற தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதுல யாருடைய வங்கி கணக்குகள் செயல்படாது அண்ட் யாருடைய வங்கி கணக்குகள் தொடர்ந்து செயல்படும் அப்படிங்கிறத பத்தியும் தகவல் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய வங்கி கணக்குகள் தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னா என்ன செய்யணும் மற்றும் இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்குமே வங்கி கணக்கு வைத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. நம்ம அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் வங்கிகள் மூலமாகவே நடைபெறுகிறது. அதே மாதிரி மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் வழங்கும் பொழுது அந்த நிதி உதவிகளை எல்லாம் பெறுவதற்கும் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு. அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே செலுத்தப்படுகிறது. வங்கிகளில் எந்த ஒரு வைப்பு தொகையும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்கை தொடங்குவதற்காக இந்திய அரசு தொடங்கிய ஒரு உன்னத திட்டம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் தாங்க. இந்த திட்டத்தின் மூலமா ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்கு தொடங்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் பலர் வங்கி கணக்கு இல்லாம இருந்தாங்க. அந்த அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஜன்தன் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தின் மூலம் எந்த ஒரு வைப்பு தொகையும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸில் வங்கி கணக்கை பராமரிக்க முடியும். இதன் மூலம் நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்தியர்கள் முறையான நிதி அமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டனர். ஜன்தன் திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் 56 கோடியே 16 லட்சம் பேர் வங்கி கணக்கு தொடங்கி இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவங்களுடைய வங்கி கணக்குல 2,67,755 கோடி பணம் இருப்பு இருக்கிறது. அதே வேளையில் இதன் கீழ் தொடங்கப்பட்ட 56 கோடி வங்கி கணக்குகளில் 23% கணக்குகள் எந்த பரிவர்த்தனையும் இல்லாமல் செயலற்ற நிலையில் இருப்பதாகவும் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 2.75 கோடியும் பீகார்ல 1.39 கோடியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நாடு முழுவதும் 13 கோடி வங்கி கணக்குகள் செயல்பாட்டில் இல்லை அப்படிங்கிற தகவலை ஒன்றிய நிதி அமைச்சகம் மக்களவையில் தகவல் சொல்லியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படாத சேமிப்பு கணக்குகள் செயல்படாதவையாக கருதப்படும் அப்படிங்கிறத இந்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டு நெறிமுறையில் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் KYC அப்படிங்கிற வாடிக்கையாளர்களின் அடையாளத்தையும் வங்கிகள் சரிபார்க்க பயன்படுத்தும் செயல்முறையை அப்டேட், அதாவது KYC அப்டேட் செய்யாத ஜன்தன் வங்கி கணக்குகள் வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு முடக்கப்படும் அப்படிங்கிற தகவல் சமூக வலைத்தளங்களில் பரவி அனைவரையும் அதிர்ச்சியடைய செஞ்சிருக்கு. இதனால ஜன்தன் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் வங்கி கேட்கும் அடையாளம் மற்றும் முகவரி ஆவணங்களுடன் KYC செயல்முறையில் கூடுதல் விவரங்களை எல்லாம் இணைப்பதற்காக வங்கிகளுக்கு செல்ல தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில செயல்படாத ஜன்தன் வங்கி கணக்குகள் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு மூடப்படும் அப்படிங்கிற தகவலில் உண்மை இல்லை அப்படின்னு மத்திய நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. மேலும் செயல்படாத ஜன்தன் கணக்குகளை மூடுவதற்கு எந்த ஒரு உத்தரவும் இதுவரை பிறப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. KYC விவரங்களை வாடிக்கையாளர்கள் சேர்க்க வேண்டும் என்பது கட்டாயம்தான் என்றாலும் அதே நேரத்தில் KYC தகவல் சேர்க்கப்படவில்லை என்றாலும் வங்கி கணக்குகள் செயல்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க.
இதன் மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேஒய்சி அப்டேட் யாராச்சும் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு செயல்படாமல் போகாது. அதனால் உங்களுடைய கேஒய்சி அப்டேட்டுகளை அப்பப்போ செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.